الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفسه قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجل بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج وقال أيضا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم زدنا علما. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே உரித்தானது. சாந்தியும் சமாதானம் சலவாத்தும் ரஹ்மத்தும் எம்பெருமான ரசூலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த முத்தான சத்தி சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் தெரியும், அமைதியை போதிக்கக்கூடிய மார்க்கம். இப்படி இஸ்லாம் என்ற வார்த்தையுடைய மொழியாக்கத்தை பற்றி பார்க்கும் பொழுது இஸ்லாம் என்று சொன்னாலே அமைதியை பரப்புதல் என்று சொல்லக்கூடிய தமிழாக்கத்தை பார்ப்போம். இப்படி எல்லா இடங்களிலும் அமைதியை பேசக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கும் பொழுது ஒரு கூட்டமைப்பாக, ஒரு சொசைட்டியாக, ஒரு மொஹல்லாவாக நாம் வாழும் பொழுது அந்த மொஹல்லாவிலும் அல்லது அந்த குறிப்பிட்ட ஊரிலும் அமைதி நிலைநாட்டி இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது, 3 விதமான மக்கள் அவர்கள் சீராக இருந்தால், 3 விதமான மக்கள் மார்க்கத்துடைய தெளிவுடைய மக்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் உண்மையில் அந்த சொசைட்டியாக இருக்கட்டும், அந்த மொஹல்லாவாக இருக்கட்டும், அது பாவங்களிலிருந்து வெளிவரக்கூடிய, அநியாயத்திலிருந்து வெளிவரக்கூடிய அமைதியான இடமாக அது மாறும் என்று சொல்லி மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. அது முதலாவது இடத்துல வருபவர்கள் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், வயதில் மூத்தவர்கள், அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், வயதில் மூத்தவர்கள் யார் அனுபவசாலியாக எக்ஸ்பீரியன்ஸ் நிறைந்த நபர்களாக இருக்கிறார்களும் இவர்கள் மத்தியில் மார்க்க கல்வி இருந்து என்று சொன்னால் இவருடைய ஆலோசனை மூலியமாக அந்த இடத்தில் பெரிய மாற்றங்கள் வரும். இரண்டாவதாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள், அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் எந்த பெண்களுடைய கையில் பொறுப்பு சாடப்பட்டிருக்கிறோம், குடும்பத்துடைய பெண்கள். இந்த குடும்பத்துடைய பெண்களுக்கு மார்க்க கல்வி இருக்கிறது, அதனூடாக அமைதி அதனூடாக அமலும் செய்கிறார் என்று சொன்னால் இந்த பெண்கள் ஊடாக தனித்தனி வீட்டில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இது ஒரு பக்கம். மூன்றாவது மற்றும் கடைசி தரப்பு யார் என்று பார்க்கும்பொழுது அன்பிற்குரிய சகோதர சகோதரி, வாலிபர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தரப்பு இருக்கிறது. இந்த வாலிபர்கள் என்ற தரப்பில் எப்பொழுது மார்க்க கல்வி போய் சேர்ந்து அந்த மார்க்க கல்வி அவர்கள் புரிந்து அமல் செய்கிறார்களோ இந்த வாலிபர்கள் ஊடாக பெரிய மாற்றம் அந்த மொஹல்லாவில் அந்த ஊரில் பார்க்கப்படுகிறது, பார்க்கப்பட்டது. அன்பிற்குரிய சகோதரிகள், நாம் பார்க்கும் இந்த பெரியவர்கள், வீட்டை சமாளிக்கக்கூடிய பெண்கள், அதை தாண்டி கடைசியாக எல்லா இடத்திலும் பார்க்கப்படக்கூடிய வாலிபர்கள், இந்த 3 தரப்பு எப்பொழுது மார்க்க கல்வி சரியாக போய் சேர்ந்து அல்லாஹ்வை பயந்து சரியாக இஸ்லாத்தை பின்பற்றுகிறார்களோ அப்பொழுது அந்த இடத்தில் இஸ்லாத்தை பரவக்கூடிய பெரிய மாற்றத்தை நாம் பார்க்கும். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே இந்த ஜும்மா அடிப்படையில் பார்க்கும் பொழுது இஸ்லாம் கூறும் வாலிபம் என்ற ஒரு தலைப்பில் இஸ்லாம் வாலிபத்தை பற்றி என்ன பேசுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே இப்படிப்பட்ட தலைப்புகள் எல்லாம் வெறும் வாலிபர் இருக்கக்கூடிய இடத்தில் தான் பேச வேண்டுமா என்று கேட்டால் அப்படி கிடையாது. இது எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளில் நிறைய நபர்கள் வாலிபத்தை கடந்திருக்கலாம், நம்மில் நிறைய நபர்கள் வாலிபத்தை பயணம் செய்து கொண்டிருக்கும், நம்மில் சில நபர்கள் வாலிபத்தை அடைவதற்காக இருக்கிறோம். ஆக மொத்தம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியோ வாலிபம் என்ற விஷயம் தொட்டுதான் செல்ல வேண்டும் அல்லது சென்று கொண்டிருப்போம். எனவே எல்லோரும் சம்பந்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்பதற்காக இது எல்லோரும் தெரிந்து கொள்வதோட மிக முக்கியமான தலைப்பு என்பதையும் புரிந்து கொள்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அல் ஹதீதில் அழகாக பேசுகிறான். இது மட்டும் கிடையாது, ஒரு வாழ்க்கையோடு யதார்த்தத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வஅலமு, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்து துன்யா, உலக வாழ்க்கை என்னவென்று சொன்னால், உலக வாழ்க்கை அதோடைய உதாரணம் என்னவென்று சொன்னால் லஇபு வலஹ், உலக வாழ்க்கை ஒரு வீணான விளையாட்டு. இறைவன் சொல்கிறான், இந்த உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ
நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பது ஒரு வீணான விளையாட்டு. விளையாட்டை யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டார்களே. அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தை அவ்வளவு சீரியஸாக எடுக்கக்கூடாது, எவ்வளவு மறுமையை நாம் எடுக்க வேண்டும். அல்லாஹ் முதலாவது சொல்லுகிறான். சொல்லிக்கிட்டு இறைவன் சொல்கிறான் உலக வாழ்க்கை வீணானது என்று சொல்லி அடுத்து சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் இந்த உலக வாழ்க்கை அலங்காரம் என்று சொல்கிறான். இது இரண்டாவது. மூன்றாவது சொல்றான் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் ஒருவர் பெருமை அடிக்கக்கூடிய இடம் இந்த உலகம் என்று சொல்லி பெருமை பெற்று பேசுகிறான். நான்காவதாக அம்வாலி ஒல் அவுலாத், பொருளாதாரத்திலும் பிள்ளைகளிலும் அதிகரிப்பை தேடக்கூடியது இந்த உலகம் என்று சொல்லி ஒரு 4 விஷயத்தை சொல்கிறான். முதலாவது வீணான விளையாட்டு, இரண்டாவது ஜீனத் அலங்காரம், மூன்றாவது உங்களுக்கு மத்தியில் தஃபாகுர் ஒரு பெருமை என்று சொல்கிறான், நான் பெருசா நீ பெருசா இந்த பெருமை. நான்காவது பொருளாதாரத்தும் பிள்ளைகளும் அதிகரிப்பை தேடக்கூடியது இந்த மனப்பானை, இது உலகம் என்று சொல்லி ஒரு 4 விஷயத்தை சொல்லி காண்பிக்கிறார். இதுவெல்லாம் உலகம் என்று சொல்லி இறைவன் சூரா அல் ஹதீதில் பேசுகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய யதார்த்தம். எப்படி தெரியுமா? அல்லாஹ் முதலாவது சொல்வது இந்த உலக வாழ்க்கை வீணான விளையாட்டு என்று சொல்கிறானே, இதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், குறிப்பாக இப்னு கஸீர் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ் வீணான விளையாட்டு என்று சொன்னால் அது சிறிய வயதை குறிக்கிறது. எந்த சிறிய வயதில் எதை கண்டாலும் விளையாட்டாக தெரியுமோ அந்த சிறிய வயதை குறிக்கிறது அல்லாஹ் ரப்பல் சொல்லக்கூடிய வீணான விளையாட்டு. பிறகு அந்த சிறிய குழந்தை வளர்கிறது, வளர்ந்து எங்கே செல்லும்? வாலிபத்திற்கு செல்லும். வாலிபத்தில் சென்ற பிறகு அந்த வாலிபத்தை தான் இரண்டாவதாக ஜீனத் என்று பேசுகிறான், அலங்காரம். ஒருவொருவர் தன்னைத்தானே அலங்கரித்து அழகு பார்த்தல், தான் அழகாக இருக்க வேண்டும், தான் நலனாக இருக்க வேண்டும். உடல் அளவு மட்டும் கிடையாது, ஸ்கில்ஸ் அடிப்படையிலும், திறமை அடிப்படையிலும், பேச்சு அடிப்படையிலும் பல அடிப்படைகளில் தான் ஒரு அலங்காரமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆணோ பெண்ணோ விரும்புவது, இது ஒரு அலங்காரம் என்று இறைவன் சொல்கிறானே, இது வாலிபப்புறம். இது இரண்டாவது. மூன்றாவது இறைவன் பெருமை என்று பேசுகிறானே, இந்த பெருமை என்ன? வாலிபத்துடைய அடுத்த கட்டத்திற்கு மனிதன் செல்கிறான். படித்து முடித்த பிறகு பிசினஸிலோ ஜாபிலோ கால் வைக்கும் பொழுது சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். இந்த சம்பாதிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஷைத்தான் எப்படி எடுத்து செல்கிறான்? என்னுடைய சம்பாத்தியம் என்று சொல்லி பிறரை மட்டம் தாழ்த்தி தான் உயர்ந்த மனப்பான்மை பார்க்கிறானே, இது ஒரு பெருமை என்று சொல்லி இறைவன் சொல்கிறானே, இது வாலிபடுத்த அடுத்த கட்டம். இப்படி வாலிபத்தில் 2 கட்டத்தை இறைவன் பேசுகிறானே. அடுத்த மனிதன் எங்க செல்வான்? வாலிபத்தை தாண்டி விட்டான் என்று சொன்னால் முதிய வயது. முதிய வயதில் எதிர்காலத்திற்கான பொருளாதாரம் தேவைப்படும், எதிர்காலத்திற்கான அடுத்த சந்ததிகளை பார்ப்பதற்கான ஆசை வரும். அது தன்னுடைய பிள்ளைகளா இருக்கட்டும், தன்னுடைய அடுத்த சந்ததி பேரனாக இருக்கட்டும். ஆக மொத்தம் காசும் நிறைய தேவை, இந்த பிள்ளைகள் நிறைய பார்க்கணும். எதற்காக? இந்த பொருளாதாரம் இந்த பிள்ளைகள் என்னுடைய எதிர்காலத்திற்கு உதவும் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், இது வாலிபத்தை தாண்டிய இடம். இது 4 இடங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கை என்று சொல்லி இறைவன் சூரா அல் ஹதீதில் பேசுகிறான். அன்பிற்குரிய சகோதரர், இதில் கவனிக்கக்கூடிய விஷயம், வாலிபம் என்று சொல்லும் பொழுது இறைவன் 2ஐ குறிக்கிறான். ஒன்று ஜீனத், 2 தஃபாகுர். முதலாவது உங்களை நீங்கள் அலங்கரிப்பது, இரண்டாவது உங்களுக்கு மத்தியில் பெருமை அடிப்பது என்று சொல்லி இந்த வாலிபத்துடைய நெகட்டிவான விஷயம், குறைவான விஷயத்தை பற்றி இறைவன் இந்த இடத்தில் பேசுகிறான். இந்த குறைவான விஷயத்தை இறைவன் சொல்லக்கூடிய வாக்கு எதற்காக என்று தெரியுமா? வாலிபத்தில் அதிகமான நபர்கள் இந்த இடத்தில் மாற்றிக்கொள்வார்கள். ஒன்று, தன்னைத்தானே உருவாக்க வேண்டும் என்பதற்காக முழு மார்க்கத்தை மறந்து விடுவார்கள், இது ஒன்று. இரண்டாவது, தன்னைத்தானே உருவாக்கி கொண்ட பிறகு மற்றவர்கள் மத்தியில் பெருமை அடிக்கக்கூடிய இடத்தில் அந்த இடத்திலும் அல்லாஹ்வை மறந்து விடுவார்கள். இந்த 2 விஷயத்தில் மறப்பதின் காரணமாக வாலிபம் பெரிய விஷயம் என்று கருதி அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இந்த தீனையும் மறந்து விடுவார்கள். இதனால் மறுமையுடைய விஷயத்தில் அலட்சியமாக இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் இந்த இடத்தில் சொல்லி காண்பிக்கிறான். இது வாலிபம் சம்பந்தமான ஒரு யதார்த்தமான விஷயத்தை இறைவன் இந்த இடத்தில் பேசுகிறான். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வாலிபம் சம்பந்தமான விஷயத்தை பற்றி பார்க்கும் பொழுது வாலிபம் இப்படி போன்ற ஒரு விஷயம், ஷைத்தான் மிகவும் எளிமையாக தட்டக்கூடிய இடமும் வாலிபம் தான். நாம் ஷைத்தானை மிகவும் எளிமையாக தட்டக்கூடிய இடமும் வாலிபம் தான். இதற்கான பல சான்றுகளை குர்ஆன் ஹதீஸில் பார்க்கலாம். எதற்கான சான்று? ஷைத்தான் மிகவும் ஈஸியாக நம்மை வெளிக்கெடுக்கக்கூடிய சான்றுகளை பார்க்கலாம். நாம் ஷைத்தானை மிகவும் ஈஸியாக தட்டக்கூடிய இடங்களையும் நிறைய இடங்களில் பார்க்கலாம். சூரா கஹஃபை எடுத்து பார்ப்போம். சூரா கஹஃப், கஹஃப் என்றால் என்ன? கஹஃப் என்றால் குகைக்கு சொல்வார்கள். கஹஃப் குகைக்கு சொல்வார்கள். அந்த இடங்களில் சூரா கஹஃபில் அல்லாஹ் ஒரு 4 அல்லது 5 சம்பவங்களை பற்றி அந்த சூறாவில் பேசுகிறான். அது முதலாவது ஒரு சம்பவத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். பனி இஸ்ராயேலில் இருக்கக்கூடிய சில வாலிபர்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அல்லாஹ் சொல்கிறான், பனி இஸ்ராயேலில் சில வாலிபர்கள் இருந்தார்கள். ஃபித்ரத்துன், சில வாலிபர்கள் இருந்தார்கள். இந்த வாலிபர்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நபர்களாக இருந்தார்கள். வஸித்னாஹும் ஹுதா, அவர்களுக்கு ஹிதாயத்தை அதிகரித்தோம் என்று இறைவன் பேசுகிறான். சில வாலிபர்கள் பனி இஸ்ராயேலில் இருந்தார்கள். அந்த வாலிபத்தில் உலகத்தை அடையலாம், அந்த வாலிபத்தில் சம்பாதிக்கலாம், அந்த வாலிபத்தில் பெருமை அடிக்கலாம், அந்த வாலிபத்தில் எல்லா ஹராமையும் செய்யலாம்.
எல்லா வாய்ப்புகளும் பனி இஸ்ராயேலில் இருந்தது. ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுத்து மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து அவர்கள் வாழக்கூடிய பூமியில் கடுமையான ஷிர்க் இருந்தது. இறந்தவர்களை வணங்கக்கூடிய ஒரு பழக்கம் அவர்கள் வாழக்கூடிய இந்த பூமியில் இருந்தது. இதன் காரணமாக அந்த வாலிபர் ஒரு சின்ன குழு, ஒரு சின்ன டீம் ஒன்று சேர்ந்து இந்த ஊரில் இருந்தால் இந்த ஷிர்க் என்ற நோய் நமக்கும் வந்துவிடும் என்ற பயத்தில் முதலாவது தாவா செய்தார்கள். ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நோய் பரவிடக் கூடாது என்பதற்காக ஊரில் தனியாக போய் ஒரு குகையில் தஞ்சம் அடைந்தார்கள். தஞ்சம் அடைந்து பல நூற்றுக்கணக்கான வருடங்கள், 300க்கும் மேற்பட்ட வருடங்கள் அவர்கள் உறங்க வைக்கப்பட்டார்கள். இப்படி தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக குகையில் ஒதுங்கினார்களே, அவர்களை பாராட்டி இறைவன் பேசினான். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரபிஹிம், அவர்கள் சில வாலிபர்கள் என்று இறைவன் பேசுகிறான். அவர்கள் சில மனிதர்கள் என்று இறைவன் பேசியிருக்கலாம். அவர்கள் சில முஃமின்கள் என்று பேசியிருக்கலாம். அவர்கள் சில சொர்க்கவாசிகள் என்று பேசிக்கலாம். ஆனால் இறைவன் கோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இன்னஹும் ஃபித்யத்துன், சில வாலிபர்கள் என்று பேசுகிறான். ஏன் வாலிபத்தை இறைவன் குறித்து பேசுகிறான்? அன்பிற்குரிய சகோதரன், அந்த வாலிபத்தை சரியாக பயன்படுத்தினால் அந்த வாலிபத்துடைய சக்தி இருக்கிறதே வேறு எந்த வயதிலும் கிடைக்காது. அந்த வாலிபத்தை சரியாக பயன்படுத்தினால் அந்த வாலிபத்துடைய புரிதல் இருக்கிறது, அது எந்த வயதிலும் கிடைக்காது என்பதை உணர்த்துவதற்காக இறைவன் சொல்கிறான் இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் சில வாலிபர்கள் என்று இறைவன் பேசுகிறான். சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவனுடைய வார்த்தைகள் ஏதோ நம்ம 4 நபர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் கிடையாது. இறைவனுடைய வார்த்தைகள் மதிக்கத்தக்க வார்த்தைகள். இறைவனுடைய வார்த்தைகள் பல ஆயிரக்கணக்கான அர்த்தம் இருக்கக்கூடிய வார்த்தைகள். ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமாக சிந்திப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இறைவன் வாலிபத்தை இந்த இடத்தில் பறைசாற்றி பேசுகிறான் என்று சொன்னால், உண்மையில் வாலிபமும் மார்க்கமும் ஒன்று சேர்ந்து விடுகள் சொன்னால் அந்த இடத்தில் பெரிய மாற்றம் ஏற்படும் என்பதுதான் சூரா கஹ்ஃப் இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதே போன்று அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கு முன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கொள்ளுங்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்படிப்பட்ட நபிமார்கள் இருக்கார்கள். இந்த நபிமார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நுபுவத், நபி பட்டம் கொடுக்கப்பட்ட அந்த வருடத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். அது எப்படிப்பட்ட வருடங்கள், எப்படிப்பட்ட நாட்கள் தெரியுமா? சரியான வாலிபம், எதுவும் புரியாத சிறிய வயதெல்லாம் கிடையாது. திடமாக புரிந்து உலகத்தை சரியாக விளங்கக்கூடிய அந்த வாலிபத்து பருவம் இருக்குமே, அந்த வாலிபத்துடைய வயத்தில் அவர்களுக்கு நபி பட்டம் கொடுக்கப்பட்டது. இதனால் தான் பார்க்கிறோம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் முழு சமுதாயமும் வணங்கக்கூடிய ஒரு கோயிலில் நுழைந்து அந்த அனைத்து சிலையும் உடைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு என்று சொன்னால் அவருடைய ஈமான் தக்குவா அதெல்லாம் முதலாவது கட்டம். ஆனால் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அந்த வயசு வாலிப வயசு. நான் பார்க்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம் பனி இஸ்ராயேல் சமுதாயத்துக்கும் ஃபிரௌனுடைய ஒரு நபருக்கும் ஃபிரௌனுடைய சோல்ஜருக்கும் ஒரு சண்டை வருகிறது. பனி இஸ்ராயேல் நபருக்கும் ஃபிரௌனுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கும் சண்டை வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சண்டை தீர்த்து வைக்கலாம் என்று சொல்லும் பொழுது எதிர்க்கக்கூடிய தவறாக நினைக்கிறார். சின்ன கை கலப்புகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் திருத்துவதற்காக ஒரு சின்ன அடி அடிக்கிறார்கள். ஒரு கையால் ஒரு சின்ன அடி அடிக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு அடி அந்த நபரை மரணம் வரை எடுத்து சென்றது. அந்த நபர் மரணித்து விட்டார். ஒரு அடியின் காரணமாக எதிர்க்கக்கூடிய நபர் மரணிக்கிறார் என்று சொன்னால் அதில் கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் வயோதிகத்தெல்லாம் கிடைக்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி பட்டம் கொடுக்கப்பட்டது அவர்கள் சரியான ஒரு வாலிபனாக இருக்கும் பொழுது, கல்யாணத்துக்கு முன்னால். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதுவெல்லாம் நபிமார்கள் சம்பந்தமான சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு பாடம் போடுகிறது. இந்த வாலிபமும் தீனும் வாலிபமும் அல்லாஹ்வுடைய தொடர்பும் சரியாக இணைந்து விட்டது என்று சொன்னால் அந்த இடத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று நாம் பார்க்கும் இதெல்லாம் வாலிபம் பற்றி மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு சின்ன சின்ன குறிப்புகள். ஆனால் ஒரு ஒப்பிடுதல், இன்றைய காலத்து வாலிபத்தையும் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஆம், எல்லோரும் மனிதர்கள் தான், எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர் தான். இப்படி சொல்லலாம், இப்படி சொல்லி நியாயப்படுத்த முடியாது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தெளிவாக பார்க்கிறோம். நான் வாலிபனாக இருக்கிறேன், நான் ஒரு இளைஞனாக இருக்கிறேன், ஒரு யூத்தாக இருக்கிறேன். யாரும் என்னை சொல்ல வேண்டாம், நானே என்னை சொல்லிக் கொள்ள வேண்டும். என்னுடைய போனை எடுத்து பார்த்தால் எனக்கு தெரியும். நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்களை எடுத்து பார்த்தால் நான் யார் என்று தெரியும். என்னுடைய போனோட ரிங்டோன் நான் யார் என்று குறிக்கும். என்னுடைய போனுடைய வால்பேப்பர் நான் யார் என்று குறிக்கும். அன்பிற்குரிய சகோதரி, என்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நான் யார் என்று குறிக்கும். என்னுடைய உம்மா வாப்பா எடுத்து நான் எப்படி பேசுகிறேன் நான் யார் என்று குறிக்கும். இப்படி பட்டியல் போட்டு பாருங்கள். காலையிலிருந்து இரவு தூங்கும் வரை என்னுடைய நடத்தை, நான் பயன்படுத்தக்கூடிய விஷயம், நான் சுத்தக்கூடிய மொஹல்லாக்கள், நான் எப்படி இருக்கேன் என்று ஒப்பிட்டு சிந்தித்து பாருங்கள். என்னுடைய வாலிபம் எப்படி கழிக்கிறது, என்னுடைய வாலிபம் எந்த இடங்களில் கழிக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். இப்படி சிந்திக்கும் போதுதான் சைத்தான் சில சிந்தனையை போடுவான். சில 4 தொழுகைகள், 4 ஜும்மாக்கள், 4 பயான்கள் இதெல்லாம் கேட்டிருப்போம். இணைத்த சைத்தான் போட்டு விடுவான். உன்னை விட பெரிய பாதசாலி யாரும் கிடையாது என்று போட்டு விடுவான். நியாயப்படுத்தக்கூடாது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மனிதர்களிடத்தில் நியாயப்படுத்தக்கூடாது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் எப்படி நியாயப்படுத்த முடியும்? அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே சுத்தப்படுத்தி பேசாதீர்கள்.
நான் நல்லவன் என்று வாயை திறந்து ஒருபொழுதும் யாரும் சொல்லாதீர்கள். இறையச்சத்தில் யார் உயர்ந்தவர்கள்? அல்லாஹ்வே நன்கறிகிறான் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். இறைவனத்தில் நியாயப்படுத்த முடியாது. நம்முடைய தனிப்பட்ட இபாதத்துகள், நம்முடைய தனிப்பட்ட அல்லாஹ்வை மிஞ்சி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனோட பார்வை பார்க்கிறான் என்று தெரிந்தும் தனிப்பட்ட இடத்தில் இபாதத் செய்தோமா, தனிப்பட்ட இடத்தில் பாவம் செய்தோமா, தனிப்பட்ட நேரங்களில் எப்படி கலந்தது, நம்முடைய வெளியுடைய வாழ்க்கை தாண்டி வீட்டுடைய வாழ்க்கை எப்படி கலந்தது சிந்தித்து பாருங்கள். எப்படி நம்முடைய வாழ்க்கை வாலிப வாழ்க்கை இறைவன் கொடுத்திருக்கானே எந்த நிலை கழிகிறது சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கும். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று வாலிபம் சீரழிந்து போகக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடம். பெரிய பெரிய விஷயங்களை தாண்டி சிறிய இடத்திலிருந்து பார்த்தோம் என்று சொன்னால் எப்பொழுது பார்க்கும் சின்ன சின்ன இந்த துருவுகள் தான் பெரிய பெரிய கேவலங்களை கொண்டு வரும். அந்த சின்ன சின்ன துருவுகளில் மிக முக்கியமான ஒரு துருவு என்ன தெரியுமா? தவறான நட்புகள். தவறான நட்புகள். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய வீட்டுடைய பிள்ளைகள், நம்முடைய தெருக்களுடைய வாலிபர்கள், நம்முடைய முஹல்லாவில் இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் கெட்டு போவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் சரி, எல்லா காரணங்களுக்கும் அடித்தளமான ஒரு பாயிண்ட் இருக்கு என்று சொன்னால் அது அவருடைய தவறான நட்பாக இருக்கும். இப்படி எத்தனை பிள்ளைகளை பார்க்கப்பட்டது. அறியாத சிறிய வயதில் 10 வயதில் 12 வயதில் இருக்கும்போது குர்ஆனை ஓதி கொண்டிருந்தார்கள். அழகாக பள்ளியில் சஃபல் வந்து தொழுது கொண்டிருந்தார்கள். ஏதோ சில ஸ்கூல்களிலும் சில காலேஜிலும் போய் சேர்ந்தார்கள். சில தவறான தொடர்பு வந்தது. சுப்ஹானல்லாஹ், அவர்களுக்கும் காஃபிர்களுக்கும் வித்தியாசம் இல்லாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பித்தது? ஒரு தவறான நட்பு. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஆரம்பத்தில் சொன்னது போன்று துனியாவுடைய பார்வையில் எதுவும் பார்க்க கூடாது. நாம் அப்படி பார்ப்பவரும் கிடையாது. நாம் அப்படி பார்ப்பவும் கிடையாது, அப்படி பார்க்கவும் கூடாது. நாம் மறுமையுடைய பார்வையில் பார்க்க வேண்டும். ஒரு நாள் மரணிப்போம், மண்ணோடு மண்ணாக ஆகுவோம். அந்த மண்ணில் எழுப்பப்பட்ட அல்லாஹ்வுக்கு முன்னால் நிப்பாட்டப்படுவோம். நிப்பாட்டப்பட்ட பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பத்தில் விசாரணை எடுத்து வருவானே, விசாரணை எடுத்து வரும் பொழுது அல்லாஹ் அந்த சம்பவத்தை பற்றி சொல்கிறான். அல் அஹில்லா, உற்ற நண்பர்கள். அல் அஹில்லா, உலகத்தில் உற்ற நண்பராக இருந்தவர்கள். யௌம இதின் பாதுஹும் லிபாதுன் அது, உலகத்தில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக உற்ற நண்பர்களாக இருந்திருப்பார்கள். ஆனால் யௌம இதின், மறுமை நாளில் அவர்கள் ஒருவர் இன்னொருத்தருக்கு கடுமையான எதிரியாக இருந்திருப்பார்கள். கடுமையான எதிரியாக மறுமை நாளில் அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை பார்ப்போம். உலகத்தில் பார்க்கும் பொழுது அதாவது அவர்களை பிரிக்கவே முடியாது என்று சொல்லும் அளவிற்கு உற்ற நண்பர்களாக இருந்திருப்பார்கள். ஆனால் மறுமை நாளில் அவர்கள் வந்து நிற்கும் பொழுது ஒருவர் மிகப்பெரிய எதிரியாக இருந்திருப்பார். ஏன் எதிரியாக இருப்பார்கள் தெரியுமா? ஒருவன் இவனை குறை சொல்வான், அவன் இவனை குறை சொல்வான். அல்லாஹ்விடத்தில் எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்பதற்காக உலகத்தில் உற்ற நண்பனாக இருந்தவனை மறுமை நாளில் பெரிய எதிரியாக பார்ப்பான். இந்த பார்வையுடன் எந்த நட்பை நாம் எடுக்கிறோம் சிந்தித்து பாருங்கள். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய நட்பு தொழுகை விட்டு தூரமாக்கிறதா? இந்த நட்பு நரகத்திற்கு எடுத்து செல்லும். நம்முடைய நட்பு அத்தாமாவுடைய மதிப்பை குறைக்கிறதா? இந்த நட்பு நரகத்தில் பெரிய இடத்திற்கு எடுத்து செல்லும். நம்முடைய நட்பு அல்லாஹ்வுடைய சிந்தனை மறக்கடிக்கிறதா? இந்த நட்பு தெளிவாக புரிந்து கொள்வோம். 100% முதல் சஃபில் நரகத்தில் எடுத்து செல்லும். நம்முடைய நட்பு மார்க்கத்தை விட்டு பின்தங்க வைக்கிறதா? இந்த நட்பெல்லாம் மறுமை நாளில் ஒரு பொழுதும் பயன்படாது. இந்த நட்பின் காரணமாக நரகத்திற்கு செல்வோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சூரா ஃபுர்கானை எடுத்து பாருங்கள். யா ஒய்லதா லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் கலீலா. அந்நாளில் மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? கையை பிசைந்து கொள்வான். அல்லாஹ் சொல்கிறான், அந்நாளில் யௌம யஊது ஸாலிமு யதை, அநியாயக்காரன் கையை பிசைந்து கொள்வான். இந்த கையை பிசைவதா என்னது, என்ன செய்வது என்று தெரியாமல் திணறி கொண்டு கைகளை பிசைந்து கொண்டிருப்பான். அல்லாஹ் சொல்கிறான், பிசைந்து கொண்டு மறுமையில் மைதானத்தில் நின்று புலகிக் கொண்டிருப்பான். யா ஒய்லத்தா, என்னுடைய கேடு, என்னுடைய அநியாயமே, இந்த குறிப்பிட்ட நபரை என்னுடைய நண்பனாக ஆக்கி இருக்க கூடாது, இந்த குறிப்பிட்ட நபரை என்னுடைய நண்பனாக நான் ஆக்கி இருக்க கூடாது என்று சொல்லி கையை பிசைந்து கொண்டு அவன் புலம்பிக் கொண்டிருப்பான் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்படிப்பட்ட இடத்தில் நாம் சென்று விடக்கூடாது. நம்முடைய தனிப்பட்ட பாவமா ஒரு பக்கம், நாம் தெரிஞ்ச செய்த பாவமா ஒரு பக்கம், இந்த நட்பின் காரணமாக ஒரு பாவத்தை வளைத்து அந்நாள் நின்று கொண்டும் என்று சொன்னால் யாவோ இல்லத்தா, என்னுடைய கேடே என்று சொல்லி புலம்பக்கூடிய அவலம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இது சாதாரண விஷயம் கிடையாது, மிக மோசமான விஷயம். எனவே எந்த நட்புகள், எந்த தொடர்புகள் இறைவனுக்கு தூரமாகிறதோ முதலாவது இந்த நட்பையும் தொடரை நாம் கட் செய்ய வேண்டும், இதை அறுக்க வேண்டும். இது ஒரு பக்கம் இருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், அப்படி போக இந்த தவறான நட்புகள் வளர்கிறது. தவறான நட்பு வளர்ந்து இன்னும் நாம் பார்க்கும், அதாவது சஹாபாக்கு அடுத்து ஒரு காலம் இருந்தது. இந்த சஹாபாக்குடைய ஒரு காலத்தை பற்றி பார்க்கும் பொழுது புகாரில் பதிவாகிறது. அப்துல்லா பின் உமர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூலுல்லாஹ் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கு அப்துல்லா பின் உமர் அவர்களுக்கு பதில் தெரிகிறது. பதில் தெரியும் பொழுது அவர்கள் சொல்ல முயல்கிறார்கள். ஆனால் அந்த சபையில் பெரிய பெரிய நபித்தோழர் இருக்கிறார்கள்.
அபூபக்கர் சித்திக் இருக்கிறார்கள், உமர் பின் கத்தாப் இருக்கிறார்கள், உஸ்மான் பின் அஃபான் இருக்கிறார்கள், அபூ உபைதா பின் ஜர்ராஹ் இருக்கிறார்கள், பெரிய பெரிய நபித்தோழர் இருக்கிறார்கள். அவருக்கும் பதில் தெரியவில்லை. சின்ன நபித்தோழர் 17 வயது ஆகக்கூடிய, 16 வயது ஆகக்கூடிய அப்துல்லா பின் உமர் அவர்களுக்கு பதில் தெரிகிறது. எனவே இவர்கள் பதில் சொல்ல ஆர்வமாக இருக்கிறது, ஆனால் அவர்கள் சொல்லவில்லை. அப்துல்லா பின் உமர் அவர்கள் சொல்கிறார்கள், நான் என்னுடைய நாவை தடுத்தேன். எதற்காக? சபையில் மூத்த பெரியவர்கள் இருந்தார்கள் என்பதற்காக என்னுடைய நாவை நான் தடுத்தேன். யாரிடத்தில் பதில் சொல்லப்படும்? ரசூல்லா அடுத்து. ரசூல்லா அடுத்து சரியான பதில் சொல்ல ரசூல்லா என்ன செய்வார்கள்? அல்லாஹ் அடுத்து துவா செய்வார்கள். அல்லாஹ் அடுத்து துவா செய்து அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்தை தருவானே. எவ்வளவு பெரிய வாக்கியம்! அவ்வளவு பெரிய பாக்கியத்தை ஒரு நபித்தோழர் தன்னுடைய நாவை சரியான முறையை தடுத்து வைக்கிறார்கள். எதற்காக? அந்த சபையில் இருக்கக்கூடிய பெரியவருடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக. இப்படி இருந்தார்கள் ரசூல்லா வளர்த்த வாலிபர்கள். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று பார்க்கப்படுகிறது வெளியிலும் சரி, வெளியில் இருக்கக்கூடிய விஷயம். இரண்டாவது, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை, பெரியவர் என்று சொன்னால் வெறும் தாய் தந்தை மட்டும் கிடையாது, வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய ஒரு நாளுக்கு முந்தைய இருந்த நபராக இருந்தாலும் சரி, அவர் நமக்கு பெரியவர். அந்த பெரியவரிடத்தில் நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய நடத்தைகள் எப்படி இருக்கிறது? இயலாமையில் இருக்கிறார், நோயில் இருக்கிறார், துனியா எதுவும் தெரியவில்லை, உலகத்தை பற்றி அப்டேட் கிடையாது என்ற காரணத்திற்காக அவர்களை நடத்தக்கூடிய நடத்த இருக்கிறது. சுப்ஹான் அல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுகப்பிர் கபீரனா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் சிறியவர்கள் மீது இரக்கம் கொள்ளவில்லையோ, பெரியவர்களுக்கு யார் மரியாதை தரவில்லையோ, லைஸ மின்னா, எங்களை சார்ந்தவர் கிடையாது, எங்களை சார்ந்தவர் கிடையாது, நல்ல முஸ்லிம் அவன் கிடையாது. யார் பெரியவருக்கு மரியாதை தரவில்லையோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மதிப்பது என்பது ஈமானுடைய மிக முக்கியமான ஒரு கடமை. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று பிள்ளைகளை எந்த அளவுக்கு நாமே ஆக்கிவிட்டோம் என்று தெரியுமா? அவர் பேசக்கூடிய அந்த தவறான பேச்சு கூட உணர்ச்சி இல்லாமல் ஆகிவிட்டது. இது பெரியவர் செய்யக்கூடிய ஒரு தவறு. ஆனால் இன்றைய வாலிபர்கள் அவரே சுயமாக மூளை எடுத்து சிந்திக்க வேண்டும். நம்முடைய பிள்ளை, நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் பல லட்சத்துக்கு செலவழித்து நமக்காக இவ்வளவு படிக்க வைக்கிறார்கள், இவ்வளவு இருப்பிடம் கொடுக்கிறார்கள், இவ்வளவு செய்கிறார்கள். ஆனால் இந்த பெரியவர்களும் நம்முடைய பெற்றோர்களும் எந்த இடத்தில் வைக்கிறோம்? அல்லாஹ் ரப்பல் குர்ஆனில் சொல்கிறான், வலா தகுல்லஹுமா உஃப், பெற்றோரை பார்த்து சீ என்று சொல்ல வேண்டாம், சீ என்று கூட சொல்ல வேண்டாம், இப்படிப்பட்ட சீ என்று கூட நீங்கள் சொல்லாதீர்கள் என்று சொல்லி கடைசியாக இருக்கக்கூடிய வார்த்தை என்று சொல்லுகிறார். ஆனால் இன்று இருக்கக்கூடிய வாலிபரை நாம் பார்க்கிறோம், தன்னுடைய பெற்றோர்களை நவுதுபில்லா கொச்சையான வார்த்தைகளை திட்டுகிறார்கள், கேவலமான வார்த்தையை திட்டுகிறார்கள். ஏன்? 15 வயது கூட ஆகவில்லை, தந்தையை கை நீட்டி அடிக்கக்கூடிய சம்பவங்களை கண்ணுக்கு முன்னால் நான் பார்க்கும் சகோதரிகளே. இதுவெல்லாம் எதற்கான அடையாளம் தெரியுமா? நரகத்திற்கு முதலாவது சஃபில் செல்வதற்கான தெளிவான ஒரு அடையாளம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறிய வயதிலிருந்து நரகத்திற்கு தயாராக்கிறான். ஒரு நல்ல அடையாளம் என்ன தெரியுமா? எம்மை பெற்றெடுத்த வாலிபர்களை அவமதிக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்றைய காலகட்டத்தில் பார்க்கிறோம். இதெல்லாம் நரகத்துடைய ஒரு அடையாளம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி பார்க்கும் பொழுது இந்த சின்ன சின்ன தவறான நட்புகள், தவறான விஷயங்கள் எல்லாம் எதுவரை எடுத்து செல்கிறது? வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் மதிக்காத ஒரு சூழ்நிலை பார்க்கும். இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று பேசியே ஆக வேண்டிய மிக முக்கியமான விஷயம்தான் வாலிபர் மத்தியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நோய், காதல் என்று சொல்லக்கூடிய, தவறான ரிலேஷன் என்று சொல்லக்கூடிய, தவறான தொடர்பு என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். உண்மையில் ஜும்மாக்கள் அமைக்கப்பட்டது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர் காண்பித்த அந்த சரியான வழிகளை பற்றி பேசுவதுதான் ஜும்மாக்கள் அமைக்கப்பட்டது. ஆனால் இப்படிதான் ரசூலுல்லாஹ் காலத்திலும் குலஃபாய ராஷிதீன் காலத்திலும் இப்படிதான் ஜும்மாக்கள் அமைக்கப்பட்டது. ஆனால் காலங்கள் சென்ற பிறகு ஊரில் இருக்கக்கூடிய ஃபித்னாவை பற்றி கண்டிப்பாக பேசியாக வேண்டிய மிக முக்கியமான நிர்பந்தம், மிக முக்கியமான ஒரு கம்பல்ஷன் என்பது எல்லா இடத்தும் வந்துவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஊரிலும் நம்முடைய மொஹல்லாவில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட குற்றங்களை பற்றி கண்டிப்பாக பேசியாக வேண்டும், கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த லவ் என்று சொல்லக்கூடிய இந்த தவறான ஃபித்னா, தவறான ரிலேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த நோய் இருக்கிறது, சாதாரண 10 அல்லது 11 வயது பிள்ளைகளுக்கும் சின்ன சின்ன வயதில் புகுட்டப்படுகிறது. யாரும் படிப்பது கிடையாது, யாரும் தெரிந்து கொள்ள கிடையாது, புகுட்டப்படுகிறது. எங்க புகுட்டப்படுகிறது? ஸ்கூலில் புகுட்டப்படும், சில நேரத்தில் வீடுகளில் புகுட்டப்படும், சில நேரத்தில் பெற்றோர்கள் ஊடாக புகுட்டப்படும். எங்கிருந்து நாம் புகுட்டோம் என்று தெரியாது. சாதாரண டிவியை போட்டு சினிமாவும் சீரியல் ஓபன் செய்து வைத்தால் புகுட்டப்படுகிறது சகோதரிகளே. சாதாரண போனை திறந்து ரீல்ஸை பார்த்தோம் என்று சொன்னால் தவறான ரிலேஷன் என்பது அவர்கள் மத்தியில் புகுட்டப்படுகிறது. அவர்கள் மைண்டில் ஏற்றுக்கொள்கிறார்கள். மார்க்கம் இல்லாத காரணமாக இப்படிப்பட்ட தவறான விஷயத்தில் விழுந்து விடுகிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். வாலிபம் எல்லா இடத்திலும் அல்லாஹ் சொல்லப்படுது ஜீனத்துன், அது ஒரு அலங்காரமாக தெரியும், உலகமே அழகாக தெரியும். அழகாக தெரிகிறது என்பதற்காக அதில் போய் விழுந்து விடக்கூடாது. நான் பார்க்கும் வெளிப்படையாக தெரியும் ரோஜா செடி, ரோஜா செடி வெளிப்படையாக தெரியும், அழகாக தெரியுமா? ரொம்ப அழகாக தெரியும். ரோஜா செடியில் என்ன இருக்கும்? முற்கள் இருக்கும் சகோதரிகள். அழகாக இருப்பதற்காக முள் செடியில் போய் விழ முடியுமா? விழ முடியாது. இதே சப்ஜெக்டை அல்லாஹ் தெளிவாக சொல்லி காண்பிக்கிறான்.
துனியா ஜீனத்துன். இந்த துனியா என்பது இரண்டாவது கட்டம். அழகாக உங்களுடைய பார்வையை தெரியும், அழகாக இருக்கிறது என்பதற்காக, சுகமாக இருக்கிறது என்பதற்காக அதில் போய் விழுந்து விட வேண்டும் என்பதற்காக அர்த்தம் கிடையாது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த சபையில் பொறுப்புடன் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். இந்த இடங்களில் யாரெல்லாம் பெற்றோர்களா இருக்கிறோ அல்லாஹ்விற்காக முதலாவதாக உங்களுடைய பிள்ளைகள் சிறிய பிள்ளைகளோ பெரிய பிள்ளைகளோ, ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ, ஏன் தந்தையோட தோல் அளவுக்கு வளர்ந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, தோலுக்கு மேல் வளர்ந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, போன் என்ற விஷயத்தை கண்ட்ரோலில் வைப்பதற்கான முழு முயற்சி எடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் தான், நாம் தான் பெற்றெடுத்தோம். நம்முடைய கண்ணுக்கு முன்னால் சஹாபிகள் போன்று தெரிவார்கள், எல்லாம் இருக்கலாம். ஆனால் சைத்தான் அவர் பின்னால் இல்லை என்பதற்கு அடையாளம் கிடையாது. போன் என்ற விஷயத்தை முழு கண்ட்ரோல் இருக்க வேண்டும். இன்று இருக்கக்கூடிய போனில் இருக்கக்கூடிய பெரிய முசீபத்தில் உச்சகட்ட முசீபத் என்ன தெரியுமா? இன்ஸ்டாகிராம் என்ற ஒரு ஃபித்னா. உண்மையில் எம்முடைய பிள்ளைகளோட ஸ்கூல் படிப்பதற்கும் காலேஜ் படிப்பதற்கும் மார்க்க படிப்பதற்கும் இன்ஸ்டாகிராமுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட பெயரால் இன்ஸ்டாகிராம் டவுன்லோட் செய்யப்பட்டு அக்கௌண்ட் கிரியேட் செய்யப்பட்டு அதெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. உண்மையில் பார்த்தோம் என்று சொன்னால் வாலிபம் என்ற விஷயம் தகர்க்கப்படுகிறது என்று சொன்னால் அவருடைய மூளை இயங்காமல் அது பாழாக்கி பழுதாக்கி கேவலமாக மூளை போகும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், இருக்கிற மிகப்பெரிய ஷைத்தான் யூதர்களால் கொண்டு வரப்பட்ட கேவலமான ஒரு விஷயம் இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராமை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் பல மணி நேரம் பேசிக் கொண்டிருக்கலாம். அதில் கூட ரீல்ஸ் ஆக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய போட்டோ எடிட்டிங் ஆக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக் ஆக இருக்கட்டும், இது எல்லாம் இஸ்லாத்து எதிரானது. பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடிய மிக கேவலமான ஃபித்னா. இதில் எந்த ஒரு நன்மையும் கிடையாது. மார்க்கம் என்ற பெயரால் இப்படிப்பட்ட விஷயத்தை நாம் நுழைந்தாலும் சரி, கண்டிப்பாக ஷைத்தான் இறுதியில் கொண்டு வருவது மிக கேவலமான இடத்தில் கொண்டு போய் சேர்ப்பான். எனவே நம்முடைய வீட்டுடைய பிள்ளைகளுடைய போனிலும் சரி, நம்முடைய போனிலும் சரி, இந்த இன்ஸ்டாகிராம் என்ற விஷயம் இருக்கு என்று சொன்னால் முதலாவது அதை டெலிட் செய்வதுதான் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தியாகமாக இருக்கிறது. ஜில்ஹிஜ்ஜா மாதத்துடைய மிகப்பெரிய நன்மையாக இருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட சம்பவங்களை ஒரு முஹல்லாவில் பார்க்கப்பட்டது. எப்படிப்பட்ட சம்பவம் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், வாலிப பெண் வாலிப ஆணுடன் சாட்டிங் செய்கிறார். அந்த வாலிப பெண்ணுடைய போனில் இன்ஸ்டாகிராம் கிடையாது. அந்த ஆணை பிடித்து பார்க்கும் பொழுது அவனோட போனில் சாட்டிங் இருக்கிறது. அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் வாதாடுகிறார்கள், என்னோட பெண் பிள்ளை அப்படி கிடையாது, சாட்டிங் செய்ய மாட்டார்கள். இப்படி எல்லாம் போனை எடுத்து பார்த்தால் இன்ஸ்டாகிராம் கிடையாது. ஆனால் அந்த ஆணுடைய போனுக்கு சாட்டிங் போய் சேர்ந்து இருக்கிறது. பார்க்கும் பொழுது அந்த பெண் பிள்ளை சீக்கிரட்டாக ஹிடன் ஆப்பில் போட்டு இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை பார்க்கும். கேவலம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மூளை வளராத காலத்தில் போனை யார் கொடுக்க சொன்னார்கள்? அல்லாஹ்வை பயப்பட கிடையாதா? பெற்றோர்கள் எங்க சென்றோம்? அல்லாஹ்வை பயப்பட கிடையாதா? வெறும் 5 வேளை தொழுதால் போதுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு சஹாபாக்கள் பத்தி சஃபில் முனாஃபிகீன்கள் இருந்தார்கள். பள்ளிக்கு வருவது மட்டும் சொர்க்கத்துடைய அடையாளம் கிடையாது. வீட்டு வாழ்க்கையிலும் இஸ்லாம் இருக்க வேண்டும். எங்கு சென்றும் சகோதரர்கள், வெறும் பள்ளியில் வந்தால் அல்லாஹ் அல்லாஹ்னு போதுமா? வீட்டில் இஸ்லாம் தேவை கிடையாதா? போனை எடுத்து பாருங்கள். பிள்ளையோட போனை எடுத்து கேட்பதற்கு என்ன கூச்சம்? ஏன் 16, 17 வயதில் போனை கொடுப்பதற்கு என்ன தேவை? இந்த போன் தான் அடித்தளமான ஒரு ஃபித்னா. புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதும் இந்த ஃபித்னாவை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சரியான சமுதாயத்தை உருவாக்க முடியாது சகோதரர்களே. உண்மையாக சரியான சமுதாயத்தை உருவாக்க முடியாது. நாம் சொர்க்கத்துக்கு சென்று பிள்ளைகள் நரகத்தை செல்ல வேண்டுமா? கிடையாது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லோரும் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும், எல்லோரும் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய வீட்டுடைய திருத்தம் வேண்டும் சகோதரர்களே. வெறும் வெளிப்படையான பயான்களும் வெளிப்படையான உரைகள் மட்டும் போதாது, மாறாக வீட்டுடைய சீர்பணிகள் தேவை. இப்படிப்பட்ட இன்ஸ்டாகிராம் போன்ற எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட ஃபித்னாக வந்தாலும் சரி, அதோட விழிப்புடன் இருக்க வேண்டும். முழுவதுமாக அல்லாஹ்வை அஞ்சிய நபர்களாக இருக்க வேண்டும். எனவே வாலிபம் என்று மிக முக்கியமான ஒரு தலைப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது போன்று ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், ஒரு வாலிபன் அல்லாஹ்வுடைய பாதையில், ஒரு வாலிபன் அவன் தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கழிக்கிறான் என்று சொன்னால் உண்மையில் மறுமை நாள் அவன் வந்து நிற்கும் பொழுது, சூரியன் தலைக்கு மேல் நிற்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் தன்னுடைய அரிசுடைய நிழலை அவனுக்கு தருகிறான். யார் தன்னுடைய வாலிபத்தை முழுவதுமாக அல்லாஹ்வுக்காக கழித்திருப்பானோ, எந்த ஒரு பாவத்திலும் விழாமல், அப்படியே விழுந்திருந்தாலும் அல்லாஹ் பக்கம் திரும்பக்கூடிய நபராக இருப்பார். இப்படி வாலிபத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கழிப்பதற்கு நிறைய சிறப்புகள் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே யாரெல்லாம் வாலிபராக இருக்கிறோமோ அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. இன்னும் யாரெல்லாம் வாலிபத்தை கடந்திருக்கிறோமோ, கடந்து வந்த இந்த வாழ்க்கை சீரான வாழ்க்கையாக இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் எடுத்து தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நசீப் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வபிஹி நஸ்தஈன் ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் வாலிபம் என்ற விஷயத்தை சுருக்கமாக பார்த்தோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உண்மையில் வாலிபம் ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். நிறைய இடங்களில் பார்க்கப்பட்டதும் ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்விற்காக கழித்திருப்பாரு, இவருக்கு அரிசுடைய நிழல் கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பார்களே. இந்த செய்தி நாம் சாதாரண செய்திகள் கிடையாது. எத்தனை இடத்தில் வயதானவர்கள் இந்த செய்தி கேட்பார்கள். வயதான நேரத்தில் மார்க்கம் தெளிவு இருந்திருக்கும்.
ஆனால் அவர்களால் வாலிபத்தின் பக்கம் திரும்ப முடியாது. எனவே என்னுடைய வாலிபத்தை தொலைத்து விட்டேன் என்பதற்காக அழக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்த்த ஒரு விஷயம். எனவே வாலிபம் ஒரு கனிமத், ஒரு அமானத், அல்லாஹ் கொடுத்த ஒரு சிறப்பான விஷயம் என்பதை நாம் உணர வேண்டும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், பெற்றோர்கள், பொறுப்பாளர்கள், யாருடைய தலைமை கீழ் வாலிபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காகோ, பிள்ளைகளுடைய பிள்ளை செல்வம் என்ற விஷயம் இருக்கிறதோ, விழிப்புடன் இருக்க வேண்டும், கவனத்துடன் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்தி. உங்களில் ஒருவரும் பொறுப்பாளர்கள், ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருப்பீர்கள். தந்தை என்ற பெயரில், தாய் என்ற பெயரில், சகோதரன் சகோதரி என்ற பெயரில் நீங்கள் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருப்பீர்கள். ஒக்குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்தி. உங்களுடைய பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். மறுமையில் அப்படியெல்லாம் சொர்க்கத்தை சென்று விட முடியாது. எல்லாவற்றுக்கும் சரியாக கணக்கு கொடுக்கப்பட்டு இந்த விசாரணை முடிந்த பிறகு, விசாரணை ஜெயித்த பிறகு சொர்க்கத்துக்கு போக வேண்டும். சொர்க்கம் இலக்காக நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நினைவூட்டல், நம்முடைய பொறுப்புகளை அடிக்கடி ஞாபகமூட்டி அதை சீர் செய்யக்கூடிய இடங்களில் நாம் இருக்க வேண்டும். உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை யதார்த்தமாக புரிந்து நாம் வாழ வேண்டும். ஏதோ ஏனோ தானோ உழைத்தோமா, வீட்டுக்கு வந்தோமா, படுத்தோமா, எந்திரிப்பா இருக்கக்கூடாது. யதார்த்தத்தை புரிந்து, உலகத்துடைய சரியான அர்த்தங்களை புரிந்து நம்முடைய வீடுகளை சரியாக நாம் எடுத்து செல்ல வேண்டும். உண்மையில் பார்த்தோம் என்று சொன்னால், எந்த இடங்களில் இந்த கணவன் மனைவி என்ற ஒரு இணைப்பு என்பது அவர் மத்தியில் சரியாக புரிந்து இஸ்லாத்தை சரியாக போட்டுகிறார்களோ, வல்லாஹி அந்த குடும்பம் எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பணக்காரராக இருந்தாலும் சரி, அவர் வெளியே தெரிந்தாலும் சரி, தெரியாவிட்டாலும் சரி, இந்த கணவன் மனைவி ஒருத்தர் புரிந்து மார்க்கத்தை சரியாக விளங்கி ஒன்று சேர்ந்தார்கள் சொன்னால், அந்த பிள்ளைகளும் அந்த குடும்பம் சரியாக ஒரு திகழும். அதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ரசூலுல்லாஹும் அவருடைய குடும்பமும் நாம் பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட பொறுப்பாளர்களாக, அப்படிப்பட்ட பெற்றோர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரும் ஆக்குவானாக. இபாதல்லாஹ் ரஹிமனி வ ரஹிமக்குமுல்லாஹ். இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇல் முன்கரி வல் பகி யஈதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹ் யذ்குருக்கும் வதுஉ யஸ்தஜிபு லக்கும் வ லذிக்ருல்லாஹி தஆலா அக்பர். வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.